தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஃபோட்டோவ வந்துட்டு கர்நாடகால செருப்புல அடிக்கிறாங்க, கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்துட்டு குரல் குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. தான் வீட்ல நடந்துச்சுன்னா தான் கேள்வி கேட்க முடியும். அடுத்தவங்க வீட்ல நடக்கிறதுக்குலாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அந்த இடத்துல அவங்க நியாயமானவங்களா இருந்திருந்தாங்க. உண்மையாலுமே விருப்பப்பட்டு அந்த ஃபோட்டோ வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்நேரம் கம்ப்ளைண்ட் குடுத்திருந்திருக்கணும். அவங்க தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அடுத்தவங்க வீட்ல போயிட்டு நம்ம எதுவும் பேச முடியாது. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இத நான் சொல்றேன். இப்ப என்னோட வீட்ல எனக்கு ரொனால்டோ புடிக்கும் அப்படின்றதுக்காக என்னோட இடத்துல வந்துட்டு நான் ரொனால்டோ அவங்க ஃப்ளெக்ஸ வைக்கிறேன் அப்படிங்கும்போது, ரோட்ல போறவங்க கிழிச்சு விட்டாங்கன்னா, அத நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? நானா? இல்ல ரொனால்டோ வந்து எடுப்பாரா? அத புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட்டு. நான் தான் சட்டப்படி என்ன பண்ணணும்? போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கணும். யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க மேல எஃப்ஐஆர் குடுத்துருக்கணும். அத விட்டுப்புட்டு ரொனால்டோ வந்து கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னா, இது என்ன மாரி ஒரு நியாயமா இருக்கு? யோசிச்சு பாருங்க புரியும். இதே இது என்னைய புடிக்காதவங்க, இல்லன்னா அவர புடிக்காதவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களே ஃபோட்டோ வைப்பாங்களாமா, அவங்களே அடிச்சு கிழிப்பாங்களாமா. இதெல்லாம் வந்துட்டு ஏத்துக்கிற மாரியா இருக்கு? அந்த இடத்துல அசிங்கப்பட வேண்டியது யார் அந்த ஃப்ளெக்ஸ ஊடுனாங்களோ அவங்க. அவங்க அசிங்கமா நெனச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் குடுக்கலைங்கும்போது, இது புடிக்காதவங்களே வந்துட்டு ஃப்ளெக்ஸ்ல ஃபோட்டோவ போட்டு, திரும்ப அந்த ஃபோட்டோவ கிழிக்கிற மாரி, அடிக்கிற மாரி என்ன வேணாலும் பண்ணலாம். புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதோ, அத தான் நம்ம பேச முடியும். அடுத்தவங்க வீட்ல என்ன நடக்குதுன்றதெல்லாம் நம்ம பேச முடியாது. வன்முறைன்றது சரியான ஒரு பாதையே கிடையாது. ஆ வன்முறைய கையில எடுத்தோம்னா, எந்த ஒரு வேலையும் நல்லபடியா நடக்காது. தயவு செஞ்சு அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இங்க உங்கள விட பெரிய ஆளு, என்ன விட பெரிய ஆளு அப்படின்னம்னா, அதுக்காக ஒரு இடம் இருக்கு கிரவுண்டுன்னு. அந்தந்த கிரவுண்ட்ல தான் காட்டணும் ஒழிஞ்சு, சும்மா எல்லா இடத்துலயும் வந்துட்டு போட்டி போட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது விளங்காது. புரிஞ்சுக்கங்க. நன்றி.